இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். தமிழக ஜவுளி நிறுவனங்கள் தங்களது முதலீடுகளை அண்டை மாநிலங்களுக்கு மடைமாற்றும் அளவிற்கு தமிழக தொழில்துறையை படு பாதாளத்திற்கு தள்ளிய விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வந்து 38 மாதங்களில் குடும்பத்துடன் ஐக்கிய அரேபிய நாடுகள் பயணம், 2024ஆம் ஆண்டு ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மற்றும் சிங்கப்பூர், ஸ்பெயின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நிய முதலீடுகள் ஈர்ப்பில் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளியதில்தான் இந்த விடியா திமுக அரசு சாதனை என விமர்சித்துள்ளார். அம்மாவின் ஆட்சியில் 2020, 2021இல் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்த்ததில் 3வது இடத்தில் இருந்த தமிழகத்தை 2022, 2023இல் 27.70% குறைவாக அந்நிய முதலீட்டை ஈர்த்து 8வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளியதுதான் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சரின் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் நான்குநேரி மற்றும் ஒசூரில் செமிகண்டக்டர் பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டதை சுட்டிக்காட்டிய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, ஆட்சிக்கு வந்து 38 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் விடியா திமுக அரசு இதில் முனைப்பு காட்டாததன் காரணமாக செமிகண்டக்டர் தொழிற்சாலைகள் அஸ்ஸாம் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்கு சென்றுவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். விடியா திமுக அரசு பொறுப்பேற்றதில் இருந்து தொழில் நிறுவனங்களுக்கு 3 முறை கடுமையான மின் கட்டணங்களை உயர்த்தியதுடன் பீக் ஹவர் கட்டண உயர்வு, நிலை கட்டணம் உயர்வு என தொழில் நிறுவனங்களை பாடாய்படுத்தியது விடியா திமுக அரசு என கடுமையாக சாடியுள்ளார். 365 கிலோ பருத்தி பேலின் விலை 50% கீழே குறைந்த போதும், நூல் விலையில் ஸ்திரமற்ற தன்மை நிலவிய போதும் போதிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளாதது விடியா திமுக அரசு என்றும், வெளிநாடுகளில் இருந்து முதலீட்டினை ஈர்க்கிறோம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் நிர்வாக திறனற்ற விளம்பர விடியா திமுக அரசு இனியாவது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து விழித்து முதலில் தமிழகத்தில் இருந்து வெளிமாநிலங்களுக்கு செல்லும் தமிழக தொழில் நிறுவனங்கள் இங்கேயே தொழில் துவங்குவதற்கு தேவையான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர் என்ற பெயரை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளும் வகையில் டெக்ஸ்டைல் துறையினை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்குமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.